ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இன்னைக்கு ஒரு குயிக் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது நரசஸோட சம்பா வீட் நூடுல்ஸ் தாங்க. அதோட பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், கேபேஜ், பேபிகார்ன், கேப்சிகம், கொஞ்சம் பூண்டு, அப்புறம் நரசஸோட சம்பா வீட் நூடுல்ஸுங்க. தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இது வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃபோர்க்கில் எடுத்தீங்கனாலே தனித்தனியாக வரும். அப்புறம் எடுத்து மசிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக மசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ வாணலில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க 2லேருந்து 3 பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு டைம் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, அப்புறம் கேபேஜ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பேபிகார்ன் இருந்ததுங்க, அதனால் நான் பேபிகார்னை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கொஞ்சம் கேப்சிகம். உங்கள் வீட்டில் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இன்றைக்கி நூடுல்ஸோடு வர அந்த டேஸ்ட் மேக்கர் பவுடரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்துட்டு இப்போ இது அதோட 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1/2 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த நூடுல்ஸ் வந்துட்டு நம்ம எப்பயும் மேகி பண்ணுற மாதிரியும் தாராளமாக பண்ணலாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதாங்க. ஒரு டைம் நல்லா கிளறிட்டு வேக வச்சுருக்க நூடுல்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பண்ணுறது கரெக்டானு தெரில, ஆனால் நான் அப்படி தாங்க மிக்ஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நூடுல்ஸை எப்படி பரிமாறுவாங்களோ அந்த மாதிரி தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன். 2 ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுப்பேன். எனக்கு அப்படி பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி நூடுல்ஸும் ஒன்றோட ஒன்று மசிச்சிடாதுங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி வச்சா அவ்வளோதாங்க. டேஸ்டியான நரசு சம்பா வீட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.